EIL இன்ஜினியர்ஸ் இந்தியா லிமிடெட் ரெக்ரூட்மெண்ட் 2026. இது வந்து ஃபிக்ஸட் டேர்ம் பேசிஸ் தான். ஸோ ஓப்பனிங் டேட் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 16 ஜூன் 2026. லாஸ்ட் டேட் 30 ஜூன் 2026. வெப்சைட் engineersindia.com. ஸோ அந்த லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் பேஸ்ட் பண்ணுறேன். இது வந்து ஒரு வாக்கின் இன்டர்வியூ ப்ராசஸ். அப்பர் ஏஜ் லிமிட் 37 இயர்ஸ். மந்த்லி சேலரி 72,000லேருந்து 96,000 வரைக்கும் தராங்க. பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் நேஷ்னல் கேபிட்டல் ரீஜியன். அப்ளிகேஷன் விண்டோ ஓப்பனிங் டேட் 16th ஜூன்லேருந்து 30 ஜூன் 2026. இன்டர்வியூ டேட் எப்போனா 13th ஜூலை 2026. இன்டர்வியூ சிட்டிஸ் வந்து ஒரு 5 or 6 இடத்துல நடக்குது. குருகிராம், கொல்கட்டா, மும்பை, சென்னை, பெங்களூர், வடோதரா. ஸோ இந்த லிங்கை வெப்சைட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் சாட்டிஸ்ஃபை ஆனால் மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். பொசிஷன் ஏ அசோசியேட் இன்ஜினியர். குவாலிஃபிகேஷன் பி பிடெக் கெமிக்கல் இன்ஜினியரிங். வேகன்சிஸ் 5க்கு தந்திருந்தாங்க. ஜென்ரல் கேட்டகரிக்கு 1, ஓபிசிக்கு 3, எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு 1. எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. ப்ரிஃபர்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ரிஃபைனரி ஆர் பெட்ரோகெமிக்கல் அப்படி கொஞ்சம் நிறைய சொல்லியிருக்காங்க. லைட்டாக ரைட் பண்ணிவிட்டு அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். பொசிஷன் பி குவாலிஃபிகேஷன் பிஇ பிடெக் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். வேகன்சிஸ் 5. ஜென்ரல் கேட்டகரி 2, SC1, ST1, OBC1. எக்ஸ்பீரியன்ஸ் டிசைன் அண்ட் இன்ஜினியரிங் as a மெக்கானிக்கல் இன்ஜினியர் ஃபார் ரிஃபைனரி. பொசிஷன் சி அசோசியேட் இன்ஜினியரிங் கிரேட் 2. குவாலிஃபிகேஷன் பிஇ பிடெக் பிஎஸ்சி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். வேகன்சிஸ் 4. ஜென்ரல் கேட்டகரி 2, SC1, எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் 1. எக்ஸ்பீரியன்ஸ் டிசைன் அண்ட் இன்ஜினியரிங் as a மெக்கானிக்கல் இன்ஜினியர். பொசிஷன் டி அசோசியேட் இன்ஜினியர் கிரேட் 2. என்விரான்மெண்ட் வாட்டர் அண்ட் சேஃப்டி. குவாலிஃபிகேஷன் பிஇ பிடெக் கெமிக்கல் சிவில் என்விரான்மெண்ட் இண்டஸ்ட்ரியல் பொல்யூஷன். வேகன்சி 1. எக்ஸ்பீரியன்ஸ் டிசைன் அண்ட் இன்ஜினியரிங் ஆஃப் வாட்டர் ட்ரீட்மெண்ட். பொசிஷன் இ அசோசியேட் இன்ஜினியர். கேண்டிடேட்ஸ் பிஇ பிடெக் படிச்சிருக்கேன் கெமிக்கல் இன்ஜினியரிங். ப்ரிஃபர்ட் எக்ஸ்பீரியன்ஸ் as a ப்ராசஸ் சேஃப்டி இன்ஜினியர் ஃபார் ரிஃபைனரி பெட்ரோகெமிக்கல். பொசிஷன் எஃப் பார்த்தீங்கன்னா அசோசியேட் இன்ஜினியர் கிரேட் 3 பிஇ பிடெக் பிஎஸ்சி. வேகன்சி 1. SC/STக்கு மட்டும் 1. எக்ஸ்பீரியன்ஸ் டிசைன் அண்ட் இன்ஜினியரிங் as a எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் ஃபார் ரிஃபைனரி. பொசிஷன் ஜி ஹைச் இப்படி நிறைய இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் பேஸ்ட் பண்ணுறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. SC/STனா 5 years. ஓபிசி நான் கிரீமி லேயர்னா 3 years. பர்சன் வித் பெஞ்ச் மார்க் டிசபிலிட்டினா 10 years. பிடபிள்யூடியில் ஓபிசி நான் கிரீமி லேயர் 13 years. பிடபிள்யூடியில் SC/STனா 15 years. எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ரூல்ஸ் படி ஃபாலோ பண்ணலாம். ஸோ இது வந்து ஒரு வாக்கின் இன்டர்வியூ ப்ராசஸ். என்னெல்லாம் டாக்குமெண்ட்ஸ் தேவைன்னு பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் கலர் ஃபோட்டோகிராஃப் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் வந்து ஃபில் பண்ணி கொண்டு போங்க. ஃபோட்டோ ஐடென்டிட்டி ப்ரூஃப் ஏதாவது டிரைவிங் லைசன்ஸ், பேன் கார்டு, பாஸ்போர்ட், ஓட்டர் ஐடி இல்லைனா ஆதார் கார்டு. டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃப் ஏதாவது மெட்ரிகுலேஷன் 10th மார்க் ஷீட் ஆர் 12th மார்க் ஷீட் இல்லைனா பர்த் சர்டிஃபிகேட். எஜுகேஷனல் குவாலிஃபை சர்டிஃபிகேட்ஸ் லைக் மார்க் ஷீட்டு, பிஇ டிகிரி சர்டிஃபிகேட்ஸ் ஏதாவது கொண்டு போங்க. சிஜிபி கன்வர்ஷன் ப்ரூஃப் அதில் அந்த ஓவரால் மார்க் ஷீட்டில் இருக்கும். எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதையும் கொண்டு போயிருங்க. அதுக்கப்புறம் எம்ப்ளாய்மெண்ட் ப்ரூஃப் ஆன் டிமாண்ட் அதாவது பிஎஃப் ஸ்டேட்மெண்ட், இஎஸ்ஐ கார்டு, பேங்க் ஸ்டேட்மெண்ட் ஏதாவது இருந்தாலும் கொண்டு போங்க. அதுக்கப்புறம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், ஓபிசி, SC/ST, ஜென்ரல் கேட்டகரி, எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன் சர்டிஃபிகேட்ஸ் இப்படி ஏதாவது இருந்தாலும் கொண்டு போங்க. ஓகே, தேங்க்யூ.